போட்டோ எடுங்க பார்க்கலாம். அம்மா கோவம் வந்தவா தூக்கி போட்டு மிதிப்பேன். எங்க மாமனாரு எங்க மாமியாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பீட்ருடாதே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா எங்களுடைய கல்யாண நாளுங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. 15 வருஷம் போனதே தெரில. பையனுக்கு 15 வருஷம், அதாவது 15 வயசு அப்படின்னும் போது தான் தெரியுது நம்மளுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களது லவ் மேரேஜ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். எல்லா மேரேஜ் டேக்கும் வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் வந்து கோவிலுக்கு போயிட்டு, கட்டப்பட்டாலம்மன் கோவில் தான்ப்பா. இப்போ கட்டப்பட்டாலம்மன் கோவில் போகிறோம். முன்னாடியெல்லாம் அங்கே பெருமாள் கோவில் போவோம். இப்போ இங்கே வீடு மாற்றிட்டு வந்துட்டு பிறகு கட்டப்பட்டாலம்மன் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்று வேலைக்கு போகிறதோ. எல்லா வருஷம் வேலைக்கு போயிடுவேன். இந்த வருஷம் வந்து லீவ் போட்டிருக்கேன். இந்த வருஷம் இன்னொரு விஷயம் என்னன்னா பசங்க வேறு இல்லை. எப்பவுமே சுபாஷ் மட்டும்தான் இருக்க மாட்டான், கேத்ரின் எங்க கூடவே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இல்லை. சுபாஷ் வந்து அம்மா நான் கிளம்பி வந்துட்டு இருக்குமான்னு சொன்னான். அது வரைக்கும் சந்தோஷமா இருக்குது. அதாவது கரெக்டாக அந்த மே மாதத்துல வருதா லீவ் பசங்களுக்கு. அந்த நேரத்தில் எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருப்போம். கேத்ரின் இருக்கும் எங்கள் கூட, சுபாஷ் இருக்க மாட்டான். இந்த முறை என்னன்னா சுபாஷ் வர போகிறான், கேத்ரின் வராது. கேத்ரின் சண்டே தான் வரும். ஸோ கோயிலுக்கு போகலாம் வாங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டான். ஆமாம், ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டான். கோயிலுக்கு போகலாம் வாங்க. மீனம் ஆசைப்பட்டதுனால ஸ்டூடியோ போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த 15 வருஷமும் நாங்கள் சந்தோஷமும் ஆயுர் ஆரோக்கியத்தோடும் அன்போடும் இருக்கிறதுக்கு கடவுள் தானே காரணமாக இருக்க முடியும். அதனால தான் நாங்கள் எப்பவும் வாரம் என்றும் வணங்குற கட்டப்பட்டாலம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். வாரம் வெள்ளிக்கிழமைன்னா இந்த கோவிலுக்கு வரலன்னா நமக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கு. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவில்லை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பசின்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பாருங்க. தேங்காய் நல்லா வஞ்சிருக்கு. கோயிலுக்கு போய் வந்தாச்சு. இப்போ அப்பா அம்மா காலில் வேணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அப்பா அம்மா காலில் தானேப்பா வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே என்னென்ன விஷயம்னா, இது மாமா வராரு. எனக்கு அப்பா அம்மா வந்து கடவுள் கிட்ட போயிட்டாங்க. அவர் வராருன்றதுனால 2 பேர் காலில் ஒரே முறை விழுந்துருவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ அப்பா அம்மா காலில் வேணும். இவர் தாங்க எங்கள் மாமனார் எங்கள் மாமியார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே எங்கள் அண்ணன் தான். அவருடைய ஆசீர்வாதம் முதல்ல எங்களுக்கு தேவைப்படும். நான் சொல்கிறது எப்போவுமே ஒரு வருஷமும் அவர் இருக்கிற வரைக்கும் மறக்காமல் எங்களுக்கு காலையில் டான்னு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிவிடுவார். மீனாக்கு வந்து கூட பிறக்காத ஒரு அண்ணன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அண்ணனாக தான் நினைக்கிறாவா? அண்ணன் மாதிரி இல்லை, எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வருஷம் கூட மிஸ் ஆகாது. வருஷம் எனக்கு புடவை, கல்யாண நாள், பிறந்த நாள் தினமும் காலையில் 6 ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி என்னம்மா பண்ணுறீங்கன்னு முதல்ல அவர் ஏந்தோன்னு எங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் விஷயம் அவனதாக தான் இருக்கும். ஒரு 4 வருஷமாக அந்த ஃபோன் காலை மிஸ் பண்ணுறோம். அப்பா வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆசீர்வாதம் வாங்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் கூட இன்னும் பார்க்கல, வந்து அந்த வீட்டில் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். பா அப்பா என்ன தூங்கிட்டாரா? உடம்பு டயர்ட் ஆயிடுச்சா? சாப்பிட்டாரப்பா தாத்தா? தலை சுத்துதா? போட்டோ எடுங்க பார்க்கலாம். தாத்தா நடுவில் இருக்கோம். அம்மா நீயாப்பா இதுக்கு மேலே சமையல் செய்யணும். மீனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீ தான் ஸ்பெஷலாக செய்யணும் சமையல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா பிரியாணியா? பிரியாணி, அதுவும் வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செய்யணுமா? எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இல்லைன்னா ஒன்று பண்ணு, சுபா வர சொல்கிறேன். என்ன தக்காளி சோறு செய்யறதுக்கா? என்னடா இது 1 மணி ஆகிட்டு இருந்தால் இன்னும் சாப்பாடு போடல நினச்சி. அதாவது கல்யாண நாள்லேருந்து நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி செஞ்சு வச்சுருக்காங்க. நீ சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிடணும். சுபத்ரா வேலை செய்தான். இந்த சுபத்ரா சும்மா வேலை செய்கிறன்ற பேர் தான்ப்பா, ஒன்றுமே செய்யறதில்ல. ஏதோ ஒரு அரிசி, பிரியாணி அரிசி பாஸ்மதி. சுத்தமான கடலை எண்ணெய் ஊர்லேருந்து வாங்கியாந்தது. உண்மைதாங்க, சுத்தமான கடலை. என்னடா புலியா? 200 ரூபாங்க இது லிட்டரு. எண்ணெய் அதுலேருந்து வெளியில் போயிடக்கூடாது, அதனால
அம்மா கோயம் செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி தாளிக்கும் போது எவ்வளோ எண்ணெய் வெளியில் போகுது தெரியுமா? மூடி போட்டு வச்சு எண்ணெய் அப்படியே தங்கிடும், உள்ளே போயிடும். தாத்தாக்கு ரொம்ப பிரச்சனைக்கு இது போலுங்க. இதே இன்னும் சோறு ஆக்கி போடாமல் இது பண்ணிக்கிறான், டான்ஸ் ஆடிக்கிறானு வீடியோ எடுத்துக்கிறாங்க தாத்தா. மாட்ஸ் தாத்தா பசிக்கு மாங்காய் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரா? சுபத்ரா பசிக்காக சாப்பிடல, சுபத்ரா சாப்பிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து எங்கள் அத்தை மிஸ்ஸிங்க. அத்தையும் வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், சந்தோஷமாக. அந்த அம்மா வந்தாலும் தங்குறதெல்லாம் இல்லை, வந்த உடனே ஓடுறோம். ஏன்னா மாடு இருக்கிறதுனால யாருன்னா ஒருத்தர் தான் வரணும், அத்தை இல்லை மாமா. அதனால தான் அத்தை வீட்டாண்டா இருக்காங்க, மாமா மட்டும் வந்திருக்காங்க. ஒரே ஸ்பூன் எண்ணெயா பிரியாணிக்கு? அந்த ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கே? சுபத்ரா வயல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சுப்பா. பாஸ்மதி நான் சொன்னேன். சரி எத்தனை மீனா ஆகி போச்சுப்பா. இந்தா பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி தட்டணும். நீனா மாஸ்டரா? மாஸ்டர் இல்லடி, தட்டினது இந்த ஒட்டினதுல மசாலாலாம் தீ வேஸ்டியா போடு. இரு, புதினா போடணும். நீ தானே கறி எத்தனை வாண்ணா? கறி எத்தனை சொன்ன போட்டுருன்னு சொல்லல. இரு, புதினா போட்டு. சரியா நாள் தான் தால போதுமா பாரு, புதினா சோறு, புதினா ரைஸ். தாத்தா இருந்துக்குன்னா அப்புறமா எப்போ பிரியாணின்னு சொன்னீங்க, இதுனா புதினா சோறு மாதிரி. குடிகாரம் பேசி சொன்னா போச்சு, சுரேஷ் பேசி சொன்ன உடனே போச்சு, தனபால் அவங்க பேசி அப்பவே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மாவை சொரன்ற பசங்களை பார்த்துருக்கீங்களா? அதோ 2 பேர் இருக்காங்க பாருங்க. இந்த 2 பேர் தான் பெத்தவங்களை சொரண்டி சாப்பிட்றவங்க. நீ கூட எதுவும் எதிர்பார்க்காதடா எங்களாண்டா. எனக்கு நான் எப்படி தான் நார்மல் வாட்ச் கேட்டுங்கிறேன். நீ எத்தனை வாட்ச் வாங்கி இஷ்டமுத்தினாவ சொன்னான் ஆர்டர் வைக்கிறேன்ட்டு. அசிங்கமா வாட்ச் கட்டுறது அசிங்கமா நல்லா இருக்காதான். வாட்ச் கட்டுறது அசிங்கமா இருக்குமா? புடவை தூக்கி சரிக்கின்னு போ, நல்லா இருக்கும். டேய் செம்மையா அவளை ஓட்டிங்கிறீங்க நீங்க. எல்லாத்துக்கும் மசாலாலாம் போட்டாச்சுங்க. இது மேலே தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். எறும்பு தானே போடு. நான்வெஜ் அது கூட போட்டு தள்ளிடுறா. கோயெல்லாம் வேணுங்க இதம் சொல்லி எறும்புக்கு இது பண்ணிக்கிறீங்க. குழம்பு இருக்குது, அதில் அரிசி தூக்கி போட்டால் சாப்பாடு, 2 மிக்ஸ் அடிச்சா பிரியாணி. ஆனால் காரம் போதும். சிக்கன் 65. கழுவாத. இல்ல சும்மா அப்படியே அப்படியே தண்ணி மட்டும் இத்துட்டு போதும். தண்ணி மட்டும் இத்துறோம். நான் போட்ட உடனே புஷ் நயிச்சேன். கறி குழம்பு இருக்குதா? காட்டு கை காட்டு. இந்த நம்ம ஊர்ல ஜாத்திரில இலை சோறு தருவாங்களே, எல்லாம் கட்டாகுது. எலுமிச்சை சாறு மறந்துட்டோம், யாரும் ஞாபகப்படுத்தல. கடைசியில் சுபாஷ் தான் ஞாபகப்படுத்தோம். எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குது. மாஸ்டர் பூஞ்சிட்டு கலக்கி விடு. இதுவாகுதா இந்தால இன்னும் சிம்மில் வை. கடையில் செய்கிற பிரியாணியும் வீட்டில் செய்கிற பிரியாணி ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா படுகை அவலமாக இருக்கும். மறுபடியும் வெங்காயம் அடிச்சுருக்கேன். தயிர் பச்சடிக்கா? இது பச்சடியா? ஒரு பிரியாணி செய்ய சொன்னால் 40 மணி நேரம் செய்வேன். 40 மணி நேரமா? ஏதாவது சிக்கன் பக்கோடா அது இதுன்னு சொன்னீங்க. பசிக்குது இல்லை, சோறு துண்ணு போ. அது நாங்கள் போட்டு மெதுவாக சாப்பிட்றோம். நான் சாப்பிட்டு கோழி மாதிரியே இருக்குது. அப்புறம் எதுக்கு கோழி? மணியா மணி மணின்னு கூப்பிட்டு கேட்க மாட்டியா? அது வந்து குண்டுமணி. அது வந்து வண்டுமணி, கறி வண்டுமணி. குண்டுமணியே வண்டுமணியே. சாப்பிட்டு பார்க்கலாம். பாய் மட்டும் ஆசை போகுது. உப்பு கரெக்டாக இருக்குதா இல்லையா, நல்லா இருக்குதா இல்லை, எதுவுமே வரல. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதா? சுத்தமான கடலை எண்ணெயில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தான் இருக்கும். கீரை பிரியாணி. கீரை பிரியாணி தான். மொத்த கீரை அதில் போட்டு
புளிச்சக்கீரை அந்த மாதிரி கீரைங்கெல்லாம் கூட போடுறது தானே. தாத்தா கூட வைப்பா. தயிர் பச்சடி தாத்தா போதுமா? 2 நல்லா இருக்குப்பா. பிரியாணி யார் செஞ்சுட்டா? அந்த புதினா ஃப்ளேவர் இருக்குயா, அது கொஞ்சம் அதிகமா நிறைய. அம்மா தான் அதிகமாக போட்டுச்சு புதினா. சொன்னா கேட்கல, மீந்து போச்சு. போடி அதில் நான் சொல்கிறேன் இரு. ஓகே இல்லை நல்லா இருக்குது. எப்படி பாக்குதா காஷ்மீரா? நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படின்னு சொல்கிறேன் இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா அப்பா கல்யாண நாள். 15 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. அந்த 15 வருஷத்தில் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 10 கேள்வி எழுதி வச்சுருக்கேன். 2 பேர்கிட்ட செப்பரேட்டாக தான் கேட்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தாத்தா தூங்குறாரு. பா அந்த வீட்டுக்கு போகலாம். வாப்பா சம்மா, வாப்பா வாப்பா. வர சொன்னா வரணும். வா அந்த வீட்டுக்கு போகலாம், சொல்கிறேன். அப்பா உன்னை நான் 10 கொஸ்டின் கேட்பேன். நீ ஆன்சர் எல்லாத்துக்குமே சொல்லணும். ஓகேவா? என்ன கேள்வி சொல்கிறேன். கேளு கேளு கேளு. உங்கள் பார்ட்னருக்கு கோவம் வந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ட்னர் அம்மா தானே? அம்மா தான். அம்மா கோவம் வந்தாவா தூக்கி போட்டு மிதிப்பேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? அம்மா கோவம் வந்தா என்ன? நான் எனக்கு கோவம் வந்த அம்மா சைலண்டா போயிடுதுல. அம்மா கோவம் வந்துச்சுன்னா அடிக்கும், தூக்கி போட்டு மிதிக்கும். இல்லை சில சைலண்டா போயிடுவேன். அம்மா கோவம் வந்தது தெரியும். அம்மா கோவம் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் திட்டும்போது அம்மா சைலண்டா இருக்கும். அப்படி அம்மா கோவம் வந்துச்சுன்னா நான் சைலண்ட் ஆகிடுவேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சைலண்டாக இருக்கிறவங்களும் நான் இங்கே தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொஷின். உங்களுக்கு அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா பொறுமை. ஆமாம், என் கோவத்தையும் தாங்கி இத்தனை வருஷம் என் கூட குப்பை கொட்டுறது, அதாவது என் கூட வாழுதுன்னா பெரிய விஷயந்தான். அந்த பொறுமை தான் பெரிய விஷயமா பார்க்குறேன். பொறுமை, மெயின் பொறுமை. அன்பு, ரொம்ப அன்பு. பிடிக்காத விஷயம்? பிடிக்காத விஷயம்னா சோம்பேறிங்க, லேசி ஃபெலோ, வேலை செய்ய மாட்டான் வீட்டில். இது அம்மாவுக்கு தெரிஞ்சானா அவன் தெரியுமா? இருக்கணும், பரவாயில்லாட்டும். சாமான கை வருது இதெல்லாம் அப்படி போட்டு வச்சிருப்பா. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். எல்லாருக்கும் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்கும். எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்கல்ல, அது அவளுடைய வீக்னஸ். உலகத்திலே நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? யாருக்குன்னு குடும்பத்துக்கு தான். என் குடும்பம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. எல்லாத்துக்கும் மேலே என் குடும்பம் தான். பிடிக்காத சாப்பாடு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு பிடிக்காத சாப்பாடா? அம்மாவுக்கு அதாவது எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது அம்மா கன்ஃபார்மாக பிடிக்காது. அம்மாவுக்கு எது பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அம்மா கிராமத்துலேருந்து வந்தவங்க இல்லையா, அதனால அம்மாவுக்கு வந்து மீன்ன்ற அந்த புளிப்பாறு பொருளும் பிடிக்கும். புளி குழம்பு, வெந்தயம் குழம்பு, அது எதுவாக இருந்தாலும் புளிப்பாக இருந்தால் அம்மாவுக்கு பிடிக்கும். அது டேஸ்ட் தெரியும். புளிப்பு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அந்த டேஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? சரி, பிடிச்ச சாப்பாடு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடுனா நான் என் கையால் சமைச்சு எது சமைச்சு போட்டாலும் சாப்பிடும். அதான் சொன்னேன் நான், புளிப்பாறு எல்லா விஷயமும் அம்மா சூப்பராக சாப்பிடும். வெந்தயம் குழம்புன்னா அம்மா விரும்பி சாப்பிடும். அம்மா உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்ன? அதுதான் எல்லா வீட்டில் பெண்களும் எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான், அன்பு. அதாவது அவளுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும்னு பார்ப்பா. பட் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். நேரத்தை கன்ஃபார்மாக ஒதுக்க முடியுமான்னா தினமும் ஒதுக்க முடியாது. ஏன்னா ரொம்ப பிஸியாக இருப்போம் இல்லையா, வீட்டு வேலை, வெளியில் வேலை, பத்தாத்துக்கு சைடில் ஏதாச்சும் ஒரு ரூபாய் வியாபாரம் பண்ணனாலும் நம்ம வீட்டில் அடி வாங்கிடும். அந்த நேரத்தை ஒதுக்க முடியாது. அதுதான் அம்மா எதிர்பார்க்கறது. எனக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கு, எனக்கு கொஞ்சம் அன்பு காட்டு, எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே அது. ஆமாம், அது நீங்களும் பண்ணணும், பார்க்குறவங்க எல்லாருமே. உங்களால் தீர்க்க முடியாத ஆசை அம்மாவுக்கு நான் தீர்த்து வைக்க முடியாத ஆசைன்னா அம்மாவோட கல்யாணம் தான். அதாவது எங்களுடைய கல்யாணம் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அவங்க கல்யாண விஷயத்தில். நம்ம கல்யாணம் இது மாதிரி நடக்கணும், 6 வாரத்தோடு நடக்கணும், இவ்வளோ கிராண்டியராக நடக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கும். அம்மாவுக்கும் அந்த மாதிரி கனவு இருக்குது. அது கன்ஃபார்மாக என்னால் இனிமேல் தீர்க்க முடியாது இல்லையா, அது தீர்க்க முடியாத ஒரு விஷயம் இருந்துச்சு. அது எப்போ என்னை பாதிச்சிட்டே தான் இருக்கும். நான் தீர்க்கிறேன். என்ன கல்யாணம் எப்படி பண்ணி? 60 கல்யாணம் பண்ணுறேன். 60 கல்யாணம்? அது வரைக்கும் இருக்கணும். சரிவா. ஏதாவது கஷ்டம் வந்தா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கஷ்டம்னா பிரச்சனையும் சரி, கஷ்டமும் சரி. நான் சோர்ந்து போயிடுவேன்.
இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் அது எப்படி எதிர்க்கணும்னு எனக்கு தெரியாது. அம்மா அப்படி இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தைரியமாகவும் அதை வேகமாக எதிர்கொள்வான். இதுக்கு என்ன பண்ணணும், எங்கே எப்படி செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிக்க தான் பார்ப்பான். நான் வந்து பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை வந்து தள்ளி போடுவேன், அவன் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு. கஷ்டம் வந்தால் சோர்ந்து போயிடுவேன், அந்த மாதிரி ஆள். ஆனால் என்னையும் தட்டி இல்லை முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிற ஒரே ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் யாருன்னா அம்மா தான். பா சூப்பர். இதுதான் லாஸ்ட் கொஷன். எதனால உங்களுக்கு அம்மானா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்? அம்மாண்ணா எல்லாம் இதுக்கு என்னடா கேள்வி, எதனால பிடிக்கணும்? பிடிக்கும், டிஃபிகல்ட்டா, அதனால தான் வச்சுது கொஷின். அம்மா என்ன பிடிக்கும்டா, பிடிக்கும். எதனால ரொம்ப பிடிக்கும்? அம்மா பிடிக்கும், அவ்வளோதான். எதனால ரொம்ப பிடிக்கும்னாக்கா ஏதாவது காரணம் இருக்கும்ல. இது இப்போ சொன்னீங்களே பொறுமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அதனால பிடிக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் அம்மாவை சிம்பிளாகவே பிடிக்கும். அம்மா எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களையும் பிடிக்கும். என் ஃபேமிலி, அதான் சொன்னேன், என்னோடய குடும்பம் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு உலகத்துலேயே. அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுப்பேன்னா குடும்பத்துக்கு தான் கொடுப்பேன். முடிஞ்சுதான், இன்னும் எதனா இருக்கா? அவ்வளோதான், லாஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கிட்டேருந்து வந்த பதில். ஸோ அம்மா கிட்ட போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ மேலேயே இருக்க வச்சுட்டோம். அம்மா கிட்டேயும் இதே கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறோம். அம்மா தூங்குறாங்க, வாங்க போகலாம். அம்மா மா மா ஏந்திரு, ஏந்திருமா. இந்த மைக் வச்சுக்கோ. நாடான்றிய என்ன தெரியல, சொல்லு. உன்னை 10 கொஸ்டின் கேட்க போகிறேன். நான் நீ வாத்தியாரா? அப்படியே வச்சுக்கோ. என்ன தெரியல. உன்னை இப்போ 10 கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லணுமா? ஆமாம். ஸ்கூலில் கூட எக்ஸாம் ஆன்சரே சரியாக எழுத மாட்டேன். சொல்லு. சரி கேட்கட்டுமா? கேளு. எல்லாத்துக்குமே சொல்லணும். அதே கேளு, நான் தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலன்னு சொல்கிறேன். உங்கள் பார்ட்னருக்கு கோவம் உண்டா? எங்கள் பார்ட்னர் யார்? நம்ம இப்படி கேட்குறா? அப்பாம்மா வீட்டுக்கார் கோவம் வந்தா. உங்கள் வீட்டுக்காரர் கோவம் உண்டா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் சைலண்ட்டாக இருந்துடுவேன். நெக்ஸ்ட்டு எதனால சைலண்ட்டாக இருப்பீங்க? எதனால? அதிகமாக பேசினா அடி விழும். சைலண்ட்டாக இருந்துட்டா சைலண்ட்டாக பிரச்சனை முடிஞ்சு போதில்ல. ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? அப்பா கிட்ட பிடிச்ச விஷயமா? அப்பா கிட்ட எல்லாமே தான் பிடிக்கும். எல்லாமே பிடிக்கும், அதில் சில எக்ஸாம்பிள்ஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறதா? ஏதுன்னா ஒரு 2-3 சொல்லுமா. அன்பானவர், அதனால பிடிக்கும். எல்லாருமே தான் அன்பு காட்டுவாங்க, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருமே அன்பு காட்டுவாங்க, அப்பா மாதிரி யாரும் காட்ட மாட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லாமே. அப்பா கிட்ட அதுதான் நான் சொல்கிறது, நல்லா பார்த்துப்பாரு, அம்மா மாதிரி பார்த்துப்பாரு என்ன, அதனால பிடிக்கும். அம்மா மாதிரி? அம்மா கூட அவ்வளோவா பார்த்துக்க மாட்டாங்க. தெரியாது, அவருக்கு அம்மா இல்லாதனால என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிறாரு. ஓகே. அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? ஒரு வேலை செய்யாதனா அந்த வேலை செய்வார், அதுதான் பிடிக்காது. அதனால் வேலைன்னு கேளு. சினிமாவில் டைலாக் வர மாதிரி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார். அவங்க வந்து அந்த காதில் கேட்டுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நீ அட்வைஸ் பண்ணாத, இந்த வேலை செய்யாதனா செஞ்சுவார், அதுதான் செம காண்டாகும். அது மட்டும்தான் பிடிக்காது. அப்பா கிட்ட பிடிக்காத விஷயம். ஓகே. உலகத்திலே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுப்பீங்க? உங்கள் அப்பாவுக்கு தான் தருவேன். ஃபேமிலிக்கு தராத அம்மா அப்பாவுக்கு தான் தருமா? பார்த்தீங்களா? அப்பாவுக்கு தான் தருவேன். ஏன்? ஃபேமிலி தான் அப்பா மொத்தம் பார்த்துக்கிறாருல்ல. ஃபேமிலி பார்த்துக்கிறாரு, உங்களை பார்த்துக்கிறாரு, என்னை பெற்றவங்களை பார்த்துக்கிறாரு. நான் சொல்கிறது, அவர் கூட பிறந்தவங்களை பார்த்துக்கிறாரு, என் கூட பிறந்தவங்களை பார்த்துக்கிறாரு, எல்லாரையும் அவர் பார்த்துக்கிறாரு. அவர் நான் தானே பார்த்துக்கணும், அதனால் முதல்ல அவருக்கு தான் தருவேன். அதனால அப்பான்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஆமாம். ஓகே. அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு ஃபுட் என்ன? புளி குழம்பு பிடிக்காதுடா. புளி ஊற்றி செய்கிற குழம்பு எதுவுமே பிடிக்காது. ஓகே. புளி ஊற்றுற குழம்புன்னா எந்த மாதிரி குழம்பு? எந்த மாதிரி குழம்பு என்ன சொல்கிறது? கார குழம்புல புளி ஊற்றுவோம். எந்த குழம்புனாலும் புளி பண்ணால் சாப்பிட மாட்டார். பிடிச்ச ஃபுட்டு? பிரியாணி சாப்பிடுவார். பிரியாணி. அது கூட சேர்வா அந்த மாதிரிலாம்? அந்த கத்திரிக்காய்
இதெல்லாம் போட்டால் விரும்பி சாப்பிடுவார். ஓகே. நானும் செஞ்சு போட மாட்டேன் அதெல்லாம். அப்புறம் அப்பா கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் நீங்கள்? நான் எதிர்பார்க்குற விஷயமா நான் சொல்கிறது, என் நிறைய கனவு இருக்குது. ஆனால் அவர் எனக்கு பிடிச்சிருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துருவார். என்ன பண்ணுறதுங்க? நான் நிறைய எதிர்பார்க்குறேன், எங்கே செய்கிறாரு. அப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்குற விஷயம்? நானா தொடர்ந்து வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பாரு. நான் சோம்பேறி பேர் தூங்கினு பார்த்தா வேற ஒண்ணு. அம்மாவே ஒத்துக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு. அப்பாவுக்கு உங்களால தீர்க்க முடியாத ஒரு ஆசை அது என்ன? உங்களால தீர்க்க முடியாது. எங்களால் தீர்க்க முடியாத ஆசையா? என்ன ஆசைடா? என்னால் முடிஞ்ச தீர்த்துனால வச்சுன்னுக்கிறேன். ஆசைன்னா என்ன ஆசை? அவருக்கு என்ன சொல்கிறது, அவங்க தம்பிங்கெல்லாம் கூட இருக்கணும்னு அவருக்கு ஆசை. முடிஞ்சாலும் நானும் ஒரே இடத்துல வந்து வைக்கிறேன். ஆனால் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அது ஒன்று மட்டும்தான் அப்பாவுக்கு என்னால் தீர்க்க முடியாத ஒரு ஆசை. அவ்வளோதானா? அப்புறம் என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தால் நீங்கள் எப்படி அதை சமாளிப்பீங்க? எப்படி சமாளிப்பீங்க? இதுதான் புதுசாக கேள்வி கேட்குறீங்க. சொல்லணும்ல, 15 வருஷம் அனுபவம் இருக்குது இல்லை, அதனால கேட்குறேன். பிரச்சனைங்க அது இதுனா வந்தால் எப்படி சமாளிப்பேன்னா, என்னையும் மீறி பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா பத்திரகாளி ஆயிடுவேன். ஒரு சில விஷயத்த அது எப்படி சமாளிப்பாரு, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? பேசி சமாளிச்சிடுவேன். பேசியே? அப்போ அந்த அளவுக்கு அப்பா மயக்கத்தில் அன்பு கொடுத்து மயக்கத்தில் அப்படியே அன்பு கொடுத்து மயக்கத்தில் பார்த்தீங்களா? இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. பேசுனா தீராத விஷயம் எதுவுமே இல்லை. நிஜமா? ஆமாம். ஓகே. நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுவேன். ஒரு நாளெலாம் கூட ஃபுல்லாக பேசி அந்த பிரச்சனையை நாங்களே சமாதானமாயிட்டு சேர்ந்துருவோம். எதனால? இதுதான் லாஸ்ட் கொஸ்டின், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். தெரியல. ஓகேவா? எதனால அப்பா அண்ணா உங்களுக்கு பிடிக்கும்? எதனால அப்பா அண்ணா எனக்கு பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? ஓகே, ரொம்ப பிடிக்கும் பார்த்தியா, அது எதனால? எதனால சொல்கிறது, அதான் டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னு சொன்னேன். அவர் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த காரணமே இல்லையே, அதனால தான் பிடிக்கும். ஏதாவது பிடிக்கிற விஷயம் இருக்கும்ல. என்ன சொல்கிறதுடா, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாரு, அம்மா மாதிரி பார்த்துப்பாரு. அம்மா இல்லாத நேரத்தில் நீங்களாம் பிறந்தப்பெல்லாம் அவர் தான் அம்மாவாக இருந்து பார்த்துக்கினாரு. என்ன சொல்கிறது, நான் ஆசைப்பட்டேன் எனக்கு எதனாலும் வாங்கி கொடுப்பாரு. அவராக தனியாக எதுவும் ஆசைப்பட மாட்டார். வேறு என்ன சொல்கிறது, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு, ராத்திரி பகலும் வழிகிறாரு. அதனால தான் பிடிக்குமா? அதனாலன்னு இல்லை, நான் சொல்கிறது அவர் மேலே ஏன் ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னா அவருக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், யாரும் இல்லாதனால. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்டேருந்து வந்த பதில். ஸோ நம்ம 10 கொஷின்லேயும் அம்மா சொன்ன ஆன்சர் இதுதான். இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருந்தாலும் 2 பேரும் ஒத்துமையாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நாங்களும் எங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் அப்பா அம்மா இதே மாதிரி இருக்கிறாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.